வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 11. பட்டுவேட்டி சட்டையில் மணமகனுக்குரிய கம்பீரத்துடன் அக்னிஹோமத்தின் முன் அமர்ந்திருந்தான் கவின். வந்திருந்த உறவினர்களை வரவேற்றபடி மனம் நிறைய மகிழ்வுடன் அந்த மணமேடையில் நின்றிருந்தனர் ஆதிசேஷன், மீரா மற்றும் லக்ஷ்மணன் ராகவி தம்பதியினர். அதே பட்டுவேட்டி சட்டையில் வசீகரிக்கும் அழகுடன் கவினுக்கு அருகே நின்றிருந்தனர் நரசிம்மனும் பரதனும். பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ. ஐயரின் குரலை தொடர்ந்து அனைவரின் கவனமும் மணமகளின் அரைப்பக்கம் பாய்ந்தது. மெரூன் வண்ண கனமான காஞ்சிபுர பட்டுப்புடவையில் மணப்பெண்ணுக்குரிய சர்வ அலங்காரங்களுடன் தரை நோக்கிய அல்லி மலர் போல பதுமையாய் நடந்து வந்தாள் சுமத்ரா. அவள் காதருகே எதையோ பேசி சிரித்தபடி பெண்ணை அழைத்து வந்து கொண்டிருந்தாள் சந்திரிகா. தன்னவளை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்த கவின் ஐயரின் குரலில் சுதாரித்து கொண்டு பூஜையில் கவனம் செலுத்தினான். அந்த தேவை எதுவும் நரசிம்மனுக்கு இல்லையல்லவா? அன்று எடுத்த அந்த பச்சை வண்ணத்தில் நீலவண்ண பார்டர் வைத்த புடவையில் அழகிய தாரகையாய் நடந்து வந்து கொண்டிருந்தவளை இமைக்காது நோக்கி கொண்டிருந்தான் நரசிம்மன். எப்பொழுதும் விரித்து விடப்பட்டிருக்கும் கூந்தல் அன்று பின்னலிடப்பட்டு கொத்தாய் மல்லிகைப்பூ சூடப்பட்டிருந்தது. அவ்வளவாக நகைகளை அணியாதவள் அன்று தாயின் விருப்பத்தை புறக்கணிக்க முடியாமல் அவர்கள் குடும்ப செழுமையை பறைசாற்றுவதைப் போல நகைகளை அள்ளி அணிந்திருந்தாள். மற்றபடி முகத்தில் வேறு எந்த ஒரு அலங்காரமும் இல்லை. நெற்றியை அரக்கு வண்ண பொட்டொன்று அலங்கரித்திருந்தது. ராட்சசி, என்னை மயக்கிறதுக்கே இப்படி வந்து நிற்கிறான். இருக்கும் இடத்தையும் மீறி அவள் மேல் பித்தம் கொண்ட மனதை அடக்க தெரியாமல் வழக்கம் போல் பெண்ணவளின் மேலேயே கோபம் கொண்டது அந்த முரட்டு காதலனின் இதயம். அவன் அருகே நின்றிருந்த பரதனும் தன்னை மறந்து சந்திரிகாவைத்தான் ரசித்துக் கொண்டிருந்தான். அவளது அழகு அவனுக்குள் இறங்கி இளமைக்கே உண்டான பரவசத்தை தோற்றுவிக்க பார்த்தது. இரண்டு ஆண்மகன்களின் பார்வையும் தன்மேல்தான் இருக்கிறது என்பதை அறியாதவளாய் சுமத்ராவிடம் பேசி சிரித்து கொண்டு வந்தாள் சந்திரிகா. அண்ணா, பார்க்கலாம், தப்பில்ல. அதுக்காக இப்படி பார்க்காதே. கவினுக்கு அருகே அவளை அமர வைத்த போது அண்ணனின் காதருகே குனிந்து கிண்டலுடன் முணுமுணுத்தவளை செல்ல கோபத்துடன் நிமிர்ந்து பார்த்தான் கவின். என் பொண்டாட்டி, நான் பார்க்கிறேன். தள்ளி போடி, மறைக்காதே. சரி சரி, நல்லா பாரு. அதுக்கு முன்னாடி அன்னி கழுத்துல தாலியை கட்டு. கேலியுடன் சிரித்தவள் எழுந்து இருவருக்கும் பின்னால் நின்றாள். என்னடி, எங்க வீட்டு மாப்பிள்ளை கிட்ட குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா? இதுதான் சாக்கென்று பெண்ணவளிடம் ஒட்டி உரசி கொண்டு வந்து நின்றான் நம் நாயகன். ஒரு மார்க்கமாக அவனை திரும்பி பார்த்தவள் ஒன்றும் பேசாமல் மணமக்களின் மேல் பார்வையை பதித்தாள். என்னடி? அவளிடம் கோபமுகம் காட்டுகிறேன் பேர்வழி என்று அவன் இன்னமும் நெருங்கி நிற்க மீண்டும் திரும்பி நக்கலான பார்வையை அவனை நோக்கி வீசி வைத்தவள், இல்ல, என்னை உரசுறதுக்கு உங்களுக்கு இது ஒரு சாக்கு என்றாள் கேலியுடன். திமிரு. பக்கவாட்டில் தெரிந்த அவள் முகத்தை பார்த்து பல்லை கடித்தவனின் கண்கள் அடுத்த நொடியே ரசனைக்கு மாறியது. வெகு அருகே தெரிந்த அந்த அழகு முகத்தை காணும்போது கோபம் வருமா எண்ணம்? என்னுடைய அழகு ராட்சசி, உன்னை உரசுறதுக்கு எனக்கு எதுக்கடி சாக்கு வேணும்? தோணுச்சுன்னா. அதற்கு மேல் பேச வந்தவனை, நாம மணமேடையில நிற்கிறோம், உங்களுடைய இந்த பேச்சை கொஞ்ச நேரம் மூட்டை கட்டி வைக்கிறீங்களா என்ற கண்டிப்பு நிறைந்த அவள் குரல் தடுத்தது. சூழ்நிலையை உணர்ந்தவனாய் தொண்டையை செருமிக் கொண்டவன் அமைதியானான். கெட்டிமேளம் கெட்டிமேளம். மேலவாத்தியங்கள் முழங்க மஞ்சள் தாலியை எடுத்துச் சென்று பெண்ணவளின் கழுத்தில் பூட்டி 2 முடிச்சிட்டான் கவின். 3ஆம் முடிச்சை போடுவதற்காக அவன் சந்திரிகாவை நோக்க அவளும் அதை போடத்தான் வந்தாள். ஆனால் அவளை விலக விடாதவாறு நரசிம்மன் பெண்ணவளின் கரத்தை கெட்டியாக பற்றி கொண்டான். நீ என் தங்கச்சிக்கு நாத்தனார் முடிச்சு போடக்கூடாது. அதுக்கான தகுதி உனக்கு இல்ல. யாரும் அறியாமல் அவன் சீர அவளுக்கோ சட்டென்று மனம் கனத்து போனது. உண்மைதானே, அந்த தகுதி அவளுக்கு இல்லைதான். நடந்த நிகழ்வுகள் சுளீரென்று மனதை தாக்க அப்படியே நின்றவளை கவின் அழைத்தான். சந்திரிகா, நாத்தனார் முடிச்சை நீதான் போடணும். நீ போடக்கூடாது. நீ அசிங்கம். நீ நாத்தனார் முடிச்சை போட்டால் என் தங்கச்சி நல்லா வாழ முடியாது. இங்கோ வாத்தியங்களுக்கு நடுவே இவன் சீறினான். அண்ணா, அதையும் நீயே போட்டுடு. பொங்கி பெருக பார்த்த கண்ணீரை மூச்சை இழுத்து விட்டு அடக்கினாள் அவள். என்னம்மா பேசுற? 3வது முடிச்சை நாத்தனார் தான் போடணும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போடு. மீரா அதட்டவும் அவளது கரத்தை பற்றிய நரசிம்மனின் பிடி இலகியது. இத்தனை பேருக்கு முன்னால் அவள் அப்படியே நின்றால் கேள்விகள் எழுமல்லவா? கல் போன்று இறுகி அவனது முகமே அவனது பிடித்தமின்மையை பறைசாற்றியது. இருந்தாலும் வேறு வழியில்லை. அவசரமாக குனிந்து 3ஆம் முடிச்சை போட்டு அந்த திருமணத்தை நிறைவு செய்தாள் சந்திரிகா. முகமுழுக்க புன்னகையுடன் தங்கை அமர்ந்திருந்த கோலம் அந்த அண்ணனின் கோபத்தை விரட்டி எடுத்துவிட அவன் மனம் நெகிழ்ந்தது. அவனது செல்ல தங்கைக்கு திருமணமாகிவிட்டது. இன்னமுமே அவனால் நம்ப முடியவில்லை. நேற்றுதான் பிறந்து ரோஜா குவியலாய் அவளை கைகளில் வாங்கியதைப் போல இருக்கிறது. இதோ இன்று வளர்ந்து ஆளாகி திருமணமும் முடிந்து அவளுக்கென ஒரு குடும்பமும் வரப்போகிறது.
அந்த இரும்பு மனிதனின் கண்கள் கூட லேசாக கலங்கியது. பரதனுக்கும் இதே எண்ணம்தான் என்பது நெகிழ்ச்சியுடன் நின்றிருந்த அவன் முகமே கூறியது. சுமிக்குட்டிக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இனி அவ நம்ம வீட்டு பொண்ணில்ல. ஏனோ கூறும்போதே அவனது குரல் கமறியது. அவ எப்பவுமே நம்மளுடைய குட்டி தங்கச்சி தாண்டா. தம்பியை தோளோடு அணைத்து கொண்டவனின் கண்களும் சிவந்துதான் இருந்தது. ஆதிசேஷனுக்கும் மீராவுக்கும் கூட அவ்வளவு நிறைவு. மகள் என்றால் எந்த தந்தைக்கும் கொள்ளை பிரியம்தானே. அதில் அவன் மட்டும் விதிவிலக்கா என்ன? பெண் குழந்தை என்று மருத்துவர் கூறிய போது ஊரையே அழைத்து விருந்து போட்டவன் அவன். அந்த வீட்டின் இளவரசி, மகாராணி என அனைத்துமே அவள்தான். கவலை என்றால் என்னவென்றே தெரியாமல் சீராட்டி வளர்க்கப்பட்டவள் அவள். அந்த செல்ல மகளை பிரிய வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் மனம் லேசாக வலித்தது. அடுத்தடுத்த சடங்குகள் நடப்பதில் நேரம் விரைய மணமக்கள் மாலை வரவேற்பிற்கு தயாராகினர். காலையை விட மாலையில்தான் கூட்டம் அலைமோதியது. தொழில்முறை நட்பிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் வரை மாலைதான் அழைக்கப்பட்டிருந்தனர். ஆதிசேஷன் லக்ஷ்மணன் நட்பு வட்டாரம் ஒரு புறம், நரசிம்மன் பரதன் நட்பு வட்டாரம் ஒரு புறம் என நால்வருக்கும் நிற்க நேரமில்லாமல் வேலை இருந்தது. வந்திருப்பவர்கள் அனைவருமே தொழிலுலகத்தின் முக்கிய புள்ளிகள். உரிய மரியாதை அளித்து வரவேற்று அமர வைக்க வேண்டிய கட்டாயம். மணமக்கள் இருவரும் அழகாக தயாராகி மணமேடையில் நின்றனர். சுமத்ரா கருநீலவண்ண டிசைனர் புடவை அணிந்திருந்தாள். அதிக நகைகளை தவிர்த்து எளிமையான வேலைப்பாடுகள் நிறைந்த வைர நகைகள் அவள் மேனியை அலங்கரித்திருந்தன. அதே வண்ணத்தில் ஷெர்வானி கவினுக்கு. ஜோடி பொருத்தத்தைக் கண்டு நிறைவாக புன்னகைத்துக் கொண்டனர் ராகவியும் மீராவும். வரவேற்பில் ஓரம் கிடைத்த சிறு இடைவெளியில் ஏதோ முக்கியமான அழைப்பு வர மொபைலை காதுக்கு கொடுத்தபடி அந்த மண்டபத்தின் மாடியேறினான் நரசிம்மன். நீண்ட தாழ்வரையின் முடிவில் நின்று அவன் மொபைலில் பேசிக் கொண்டிருக்க அங்கிருந்த அறையின் கதவை திறந்து கொண்டு அவசரமாக வெளியேறினாள் சந்திரிகா. இவன் நிற்பதை அவள் கவனிக்கவில்லை. ஆனால் அவன் கவனித்து விட்டான். இவ்வளவு அவசரமா எங்கே போறான்? எண்ணமிட்டபடியே அவளை நோட்டமிட்டவனின் பார்வை ஓரிடத்தில் தடுமாறி நின்றது. ஒன்ஸ் அகெயின் ஐ வில் கால் யூ லேட்டர். மறுமுனையில் இருப்பவரிடம் உரைத்துவிட்டு போனை அணைத்தவன் ஏய் என்று அவளை அழைத்தான். அவளுக்குத்தான் ஏய் என்று அழைத்தால் பிடிக்காதே. சற்று எரிச்சலுடன் தான் திரும்பினாள். என் பேர் சந்திரிகா என்றாள் சிறு எரிச்சலுடன். அதுதான் நல்லா இருக்குது, உன் பயோகிராஃபிக்கு வச்சுக்கொன்னு அன்னைக்கே சொன்னேனே என்றவன் அவளை நோக்கி நடந்து வந்தான். என்னை எரிச்சல் படுத்தி பார்க்கிறதே இவனுடைய வேலையா போச்சு. மனதிற்குள் எண்ணிக்கொண்டவள் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க என அவனை பார்த்து கேள்வி எழுப்பினாள். அது அவனோ விஷயத்தை கூறாமல் சங்கடத்துடன் நெற்றியை வருடி கொண்டான். அவனது அவஸ்தை அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது. பின்னே எப்பொழுது முல்லை முகத்தில் கட்டி கொண்டவனைப் போல முறைத்து கொண்டே திரிபவன் இன்று சிறு பிள்ளை போல அசடு வழிகிறான். அவஸ்தையுடன் புருவத்தை நிமிண்டுகிறான். தன்னை மறந்து சுவாரஸ்யத்துடன் அவள் அவனை ரசிக்க அவன் பார்வையும் அவள் மேல் விழுந்தது. பேபி பிங்க் என்பார்களே அந்த நிறத்தில் லெஹங்கா அணிந்திருந்தாள். கல் வேலைப்பாடுகள் நிறைந்து குடைப்போல் விரிந்திருந்த பாவாடையும் அதேபோல் வேலைப்பாடமைந்த மேலாடையும் அவளுக்கு கச்சிதமாக பொருந்தியிருந்தது. கோல்டன் நிறத்தில் இருந்த தாவணியை ஒற்றை பக்கம் மட்டும் மடிப்பெடுத்து இன்னொரு முனையை இடையில் செருகியிருந்தாள். நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரே ஒரு வைர நெக்லஸ் மட்டும் கழுத்தை அலங்கரித்திருந்தது. முதலை கேலி செய்து விரித்து விட்டிருந்தாள். காலையில் போல் அல்லாமல் முகத்திற்கு மெலிதான அலங்காரம். அவனை பித்தம் கொள்ளச் செய்யும் அந்த கருவண்டு விழிகளுக்கு மை தீட்டி வில்லாய் வளைந்திருந்த புருவங்களுக்கு மத்தியில் சிறு வெள்ளைக்கல் பொட்டொன்றை வைத்திருந்தாள். அந்த கண்கள் சாதாரணமாகவே அவனை சுருட்டி இழுத்து கொள்ள பார்க்கும். இன்று வேறு மைத்தீட்டி வைத்திருந்தாளா? ஆழ்கடலில் தோன்றிய சுழலை போல அவனை சுழற்றி அடித்து தனக்குள் புதைத்து வைத்துக் கொள்ள பார்த்தது. மெல்ல பார்வையை கீழிறக்க தேனூரும் இதழ்கள் அவன் வசமானது. மினுமினுவென்று அவள் பூசியிருந்த உதட்டுச்சாயம். அப்பப்பா, அந்த ஆடவனின் நிலையை என்று சொல்ல இப்போதே இடைத்து சுவரில் அந்த ஸ்ட்ராபெரி இதழ்களை மென்று தின்று விடலாமா என்று புத்தி தறிக்கெட்டு பாய்ந்தது. தொண்டையை சிறுமிக் கொண்டவன் பின்னங்கழுத்தை வருடி விட்டு கொண்டான். கண்ட்ரோல் மிஸ் ஆகுதுடா நரசிம்மா. அவனது மூளை வேறு எச்சரிக்க. சீப்போ. அசால்ட்டாய் அதை தள்ளிவிட்ட மனம் மீண்டும் விட்ட இடத்திலிருந்து பார்வையிடலை தொடர்ந்தது. சங்கு கழுத்தை விட்டு கீழிறங்கியவனுக்கோ மூச்சடைத்த உணர்வு. அவள் வேறு தாவணியை ஒரு பக்கமாக போட்டிருந்தாளாம். இங்கோ இவனுக்கு மனம் அடித்து கொண்டது. இளமையின் அழகுகள் வஞ்சனையே இல்ல அவனை வாவென்று அழைத்து வைக்க முகத்தை புதைத்து ஜென்மம் அங்கேயே தங்கிவிடலாம் போல் தோன்றியது அந்த நரசிம்மனுக்கு. அங்குலம் அங்குலமாக மேய்ந்த அவனது பார்வையில் இவளால் நிற்கவே முடியவில்லை. பின்னே இப்படி ஒரு பெண் பிள்ளையை நிறுத்தி வைத்து கொண்டு கண், காது, மூக்கு என ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் அவளுக்கு எப்படி இருக்குமாம்? சிம்மன். அவள் அழைத்தது எங்கே அவன் காதில் விழுந்தது. போதையுடன் தேங்கிவிட்ட பெண்மையிலேயே மயக்கம் கொண்டு விழுந்து கிடந்தான். சிம்மன் அழுத்தி அழைக்க எதற்கு சற்று பலன் இருந்தது. என்றானே தவிர பார்வை அவள் கண்களை சந்திக்கவில்லை. எப்படியோ மூச்சு முட்டும் அழகுகளிலிருந்து தன்னை மீட்டுக்கொண்டு இன்னும் முன்னேற
அந்த முல்லைக்கொடி இடையில் பதிந்தது. சிறிதே சிறிதளவு வெண்ணிற இடை பளிச்சென்று அவன் கவனத்தை ஈர்க்க மிச்சத்தை தாவணி மறைத்திருந்தது. இன்னும் ஏதாவது தரிசனம் கிடைக்கும் என்று எண்ணினானோ என்னவோ, பார்வை தீவிரமாய் அங்கேயே ஒரு தேடுதல் வேட்டையை தொடர அவளால் அதற்கு மேல் முடியவில்லை. மிஸ்டர் ஸ்ரீராம நரசிம்மன் என்று உரைக்க அழைத்திருந்தாள். கனவு கலைந்த எரிச்சல் போலும். என்னடி, சற்று காட்டமாகவே வந்து விழுந்தன வார்த்தைகள். லுக் அட் மை ஐஸ். அழுத்தமாக வந்த வார்த்தைகளில் சட்டென்று அவள் விழிகளை ஏறிட்டான் நரசிம்மன். அவனுக்குமே அப்பொழுதுதான் உரைத்தது, வக்கனையே இல்லாமல் அவளை வெறித்து கொண்டிருந்திருக்கிறோம் என்பது. ராம்னு பேர் வச்சுக்கிட்டு பண்றவர் வேலையா இது? அவள் விழிகளில் சிறு கண்டிப்பு. அவனுக்கோ எரிச்சலோ எரிச்சல். இப்பொழுதாவது நாணம் கொண்டு இமை தாழ்த்த மாட்டாளா? இப்பொழுது கூட முறைத்து கொண்டுதான் இருப்பாளா என்ற எரிச்சல். அவனுக்கு தெரியாதல்லவா, அவனது பார்வையிடலால் உள்ளுக்குள் நடக்கும் பூகம்பத்தை தாங்க முடியாமல் தான் அவள் இப்படி கண்டிப்பை காட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று. இப்ப அதுக்கு என்ன? பேர் வச்சா எனக்குன்னு உணர்வுகள் இல்லாம போயிடுமா என்ன? ஹாவ் மை ஓன் ஃபீலிங்ஸ், கூறியவன் புருவத்தை நீவி விட்டு கொண்டான். சரி, உங்க ஃபீலிங்ஸை வச்சுக்கோங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. சும்மா போனவளை கூப்பிட்டு நிற்க வச்சு உங்க ஃபீலிங்ஸை ஏன் கொட்டிட்டு இருக்கீங்க? என்ன பண்றது சகி, இந்த ஃபீலிங்ஸ் உன்னை கண்டால் மட்டும்தான் பொங்குது. அவ்வளவுதான், ஆரம்பித்து விட்டான். இனி பேச்சு எங்கெல்லாமோ போகும். பெண்ணவளின் மனம் எச்சரிக்கை மணியடிக்க பேசாமல் நகரப் போனவளை ஏ என்று அவனது அழைப்பு நிறுத்தியிருந்தது. என்ன? அது உன்னுடைய ட்ரெஸ், பிளவுஸ். நரசிம்மனுக்கு கூட வார்த்தைகள் திக்கும் என்பது அவனுக்கே அப்பொழுதுதான் தெரியும். அவன் ஒழுங்காக சொல்லியிருந்தால் பரவாயில்லை. ட்ரெஸ், பிளவுஸ் என்று ஆரம்பிக்க வழக்கம் போல் அவளை வதைக்கும் பேச்சுக்களைத்தான் பேசப் போகிறான் என்ற நினைவில் இவள் சிடுசிடுத்தாள். கீழே உங்க தங்கச்சியுடைய ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்குது, இப்ப கூட என்னை வதைக்கணுமா? இந்த பேச்சையெல்லாம் நிறுத்தித்தான் வையுங்களேன். படபடவென்று புரிந்தவள் திரும்பி செல்ல போக, ஏய் ஃப்ரெண்ட் இருக்குதுடி என்றான் இவன் கடுப்புடன். அப்படியே நின்றவளுக்கு அவனை நம்ப தயக்கம். பொய் சொல்லாதீங்க. உள்ளேயும் பேபி பிங்க் கலர்ல போட்டிருக்கிற, போதுமா இல்ல இன்னும் மச்சம் இருக்கிறதையெல்லாம் சொல்லட்டுமா? அவன் கூறிய விதத்தில் அதிர்ந்தவள் ஓடிச் சென்று சுவரோடு ஒன்றி நின்றாள். உண்மையாலுமா? வேணும்னா போட்டோ எடுத்து காண்பிக்கட்டுமா? வந்துட்டா, என்னையும் பார் என் அழகையும் பார்னு ஃப்ரீ ஷோ காண்பிச்சுக்கிட்டு. ஆமா, இது என்ன தாவணி? ஒழுங்கா இதை கட்ட முடியாதா? இப்படி தொங்க விட்டுட்டு இருக்கிற. என் கண்ணு வேற அங்க இங்க போய் தொலைக்குது, ஒண்ணுமே ஓடாது போல. கடைசி வார்த்தையை வாய்க்குள் முணுமுணுத்துக் கொள்ள, என்ன சொல்றீங்க? விளக்கம் கேட்டு வைத்தாள் அவள். அவனோ கடுப்புடன் நிமிர்ந்து பார்த்து முறைத்தான். இப்படி மொத்த அழகையும் குத்தகைக்கு எடுத்ததைப் போல மயக்கும் மோகினியாய் முன்வந்து நின்று கொண்டிருப்பவளை காண காண அவனுக்குள் எக்கச்சக்க ஹார்மோன் மாற்றங்கள். கண்ணுக்கு விருந்து வைக்கும் அங்கங்களை மீட்டி சந்தம் இசைக்க உந்தி தள்ளிய உணர்வுகளை அடக்க தெரியாமல் அவளிடம் சீறிக் கொண்டிருந்தான் அந்த காதல் முரடன். பொங்கி வந்த வார்த்தைகளை வெகு சிரமப்பட்டு அடக்கியவன், என்னவோ சொல்றேன், முதல்ல ஹூக்கை போடுடி என்றான் ஏதோ முணுமுணுப்புடன். எப்படி போடுறது? அவள் வினவி வைத்த கேள்வியில் அவன் நிமிர்ந்து தீப்பார்வை பார்த்தான். பேசாம வாயை மூடிக்கோ, ஏதாவது சொல்லிட போறேன். இல்ல, இந்த ட்ரெஸ்ஸை போடும்போதே அம்மாதான் ஹெல்ப் பண்ணினாங்க. சுவரோடு ஒன்றி கொண்டவளுக்கு கையை உயர்த்தி பார்த்தும் அது எட்டவில்லை. உங்க பொண்ணுக்கு ஹூக் கழண்டுடுச்சு, போட்டுவிட வாங்கன்னு நான் போய் கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? இப்ப என்ன பண்றது? ஒன்றும் அறியாமல் மலங்க மலங்க விழித்தவளை அப்படியே அள்ளிக்கொண்டு 1000 விஷயங்கள் சொல்லித்தர அவனது இளமை உணர்வுகள் உந்தி தள்ளின. அனைத்தையும் கடிவாள் போட்டு அடக்கியவன், நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா? கேட்கும் போதே குரல் கிசுகிசுப்பாகத்தான் வந்தது. நீங்களா? கருவிழிகள் அங்கும் இங்கும் நர்த்தனமாடியதிலிருந்து தெரிந்தது அவள் எதையோ தீவிரமாக யோசிக்கிறாள் என்று. கழுவனோ பெரும் எதிர்பார்ப்புடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சரி, ஆனால் கண்ணை மூடிட்டு போட்டு விடணும். ஆமா, உள்ளே போட்டிருக்கிற ட்ரெஸ் வரைக்கும் பார்த்துட்டேன். இதுல கண்ணை மூடிக்கிறது ஒண்ணுதான் குறை. உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன் பாரு, என்னை சொல்லணும். கடுப்புடன் அவன் அங்கிருந்து அகல முயலாம். இல்ல, எட்டி அவன் கையை பற்றி இருந்தாள் அவள். முதல் முறை அவளாக முன்வந்து அவன் கரத்தை பற்றுகிறாள். என்னதான் கோபம் இருந்தாலும் அந்த கணம் இதயம் சில்லென்று பறந்தது என்பதுதான் உண்மை. ரோமங்கள் அடர்ந்த அந்த வலிமையான கரத்தை பற்றியிருந்த அவளது வெண்மணி கரத்தை பார்த்துவிட்டும் அவள் விழிகளை சந்தித்தான் நரசிம்மன். நீங்களே போட்டு விடுங்க. என்ன முயன்றும் அவளால் அவன் கண்களை சந்திக்கவே முடியவில்லை. நேருக்கு நேர் பார்த்து எதிர்த்து கொண்டே நிற்கும் பெண்மை இன்று நாணம் கொண்டு தாழ்கிறது. இதைத்தானே அவன் எதிர்பார்த்தான். நாணம் கொண்டு இமைகள் படபடக்க தன் விழி பார்க்க அவள் நாணி தலை குனிய வேண்டும். ஏனோ பெண்மை கொள்ளும் அந்த நாணத்தில் அந்த ஆண்மை கர்வம் கொண்டது. டர்ன் பேக். ஏனென்று தெரியவில்லை, அவனது குரல் கரகரத்தது. திரும்பி நின்றவள் பற்றுக்கோளாய் அருகிலிருந்த அலங்கார பொம்மையை பிடித்து கொண்டாள். கண்முன் விரிந்த காட்சி ஆனவனுக்கு பெரும் சோதனையைத்தான் கொடுத்தது.
தாராளமாகவே இறக்கம் வைத்து தைக்கப்பட்டிருந்த ஜாக்கெட்டின் வழி பளிச்சிட்ட வெண்பழுங்கை முதுகின் மீது தாராளமாகவே படர்ந்தது அவனது. ஓ காட்! கண்களை மூடி திறந்தவனின் கரம் மெல்ல உயர்ந்து சென்று கொக்கியில் படிந்தது. கொக்கியில் படிந்தது என்றுதான் அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அதுவோ வந்த வேலையை விட்டுவிட்டு வருடும் வேலையை ஆரம்பித்து வைத்தது. பெண்ணவளின் ஒவ்வொரு ரோமங்களும் சிலிர்த்து எழ அவளோ விழிகளை இறுக மூடிக்கொண்டாள். புறங்கையால் வருடியவன் ஆகமொத்தம் அந்த கொக்கியை மட்டும் போட்டுவிடவில்லை. சிம்மா! அழைக்க நினைத்தாள். ஆனால் வெறும் காற்றுதான் வந்தது. எதற்கோ கொட்டினான். ஆனால் முகம் முழுக்க விகசித்து எங்கேயோ கனவிலகில் பறந்து கொண்டிருந்தது மனது. அந்த வெண்ணிற முதுகில் சிலிர்த்து செந்நிற ரோமங்கள் கூட அவனுக்குள் பெரும் இச்சையை தோற்றுவிக்க இளமை உணர்வுகள் எழுந்து கொண்டு பேயாட்டம் போட ஆரம்பித்தன. அதற்கு மேல் அவனாலும் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. குனிந்து வெற்று முதுகில் முத்தம் பதித்தான் அழுத்தமாக. அவளிடம் இருந்து பெரும் முனகல். சில்லென்ற முதுகில் சூடாய் பதிந்த அந்த முரட்டு உதடுகள் அதன் பிறகும் கூட விலகவில்லை. குட்டி குட்டி முத்தங்களை வாரி இறைத்துக் கொண்டே எங்கோ பயணம் செய்தது. பயணம் செய்த உதடுகளில் எதுவோ ஒன்று தட்டுப்பட எதுவென்று அந்த ஆண்மைக்கும் புரிந்தது, இன்னதென்று அந்த பெண்மைக்கும் விளங்கியது. இதழ்களை அழுந்த கடித்து கொண்டவள் சுவரோடு முகம் புதைத்து நின்றாள். இப்படி செல்லமாய் தீண்டி தீண்டி உணர்ச்சிகளை கிளப்பிவிட்டால் அவளால் மட்டும் எப்படி தாங்க முடியுமாம்? நோ! சிறு சீரலுடன் வந்து விழுந்த அவளது வார்த்தைகளில் ஓரளவிற்கு தன்னை மீட்டு கொண்டவன் பரபரவென்று கொக்கிகளை போட்டுவிட்டு வேகமாக அங்கிருந்து அகன்றான். இதற்கு மேல் ஒரு நொடி நின்றாலும் கூட அவனது உணர்வுகள் அவனது சொல் பேச்சை கேட்டிருக்காது. அவன் எப்படியோ சுதாரித்துக் கொண்டான். பெண்ணவளுக்குத்தான் தன்னை தேற்றி அந்த மாய உலகிலிருந்து தன்னை மீட்டுக்கொண்டு வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. தொடரும்.